ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு 3 விதமான டிஷ்ஷை நான் சமைச்சிருக்கேன். ஸோ நான் வந்து டெய்லி பசங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வராங்க. ஸோ அது என்ன டிஷ்ஷு அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து டே எப்படி போகுது அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 டிஷ்ஷு வந்து சொல்லிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீக்கங்காய் இப்படி வாங்குறீங்க இல்லையா, ஸோ அதோட தோலை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் சதையோடையே சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம டேஸ்ட்டான சட்னி செய்யலாம். ஸோ அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்தமாரி நரம்பு இருக்கு இல்லையா, இதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாம் மெலிசாக சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த சட்னிக்கு என்ன தேவை அண்ட் குருமா சாம்பாருக்கு என்ன எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பீக்கங்காய் குருமா தான் ரெடி பண்ணுறேன். ஸோ ஆயில் அதில் ஊற்றிட்டு நான் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் அதிகமாக வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சதில் கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி அண்ட் முந்திரி மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோடு நான் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் இது 3மே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ இது ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணிலாம் விட்டு நல்லா இதாகிடும். ஸோ இதில் வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன்றதுனால நான் தேங்காய் ஊற்றலை. தேவைன்னா அதில் வந்து நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை மட்டும் போட்டுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா கொஞ்சமாக கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து சப்பாத்தி சாப்பாட்டை விட இதில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பை சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் இறக்கும்போது அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுங்க. செம்மையாக இருக்கும் சாப்பாடு. ஸோ இன்றைக்கி நான் வந்து பீக்கங்காய் குருமா இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் தேங்காய்லாம் எக்ஸ்ட்ரா அரைச்சி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். நாங்கள் வந்து ஒரு 4 பேர் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. அடுத்து வந்து நம்ம வந்து இப்படி இதை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாமா. சட்னிக்கு தேவையானது ஒரு முட்டி, அதாவது ஒரு பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றணும். ஸோ இப்போ இருக்கிற புளியிலலாம் நிறைய அந்த இடத்துல இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கரைச்சி தான் ஊற்ற போகிறேன். ஸோ வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு நல்லா சிகப்பாக பொன்னிறமாகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுமே இதில் வந்து சிகப்பு மிளகாயை போட்டுருங்க. இதுவுமே ஓரளவுக்கு வறுபட்டதுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பூண்டை வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கட் பண்ணி வச்சோம் இல்லையா தோல், பீக்கங்காய் தோலை வந்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை நீங்கள் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் போட்டு நல்லா இது பண்ணி இதில் வந்து கரைச்சி கொஞ்சமாக வைங்க. தண்ணி நிறையா ஊற்றாதீங்க, கெட்டியாக இருக்கட்டும் சட்னி. ஸோ நான் கொஞ்சமாக புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிட்டு இதோடு சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி ஒன்றா சேர்த்து நீங்கள் நைஸாக நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கிண்டி கொடுத்தீங்கன்னாக்கா புளி சாதம், அதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபைனலாக வந்து சட்னி அண்டு குருமா ரெடி பண்ணிவிட்டேன். நைட்டுக்கு அதுக்கு நான் சப்பாத்தி, அதுக்கப்புறம் இதில் வந்து சாப்பிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் போட்டுட்டு. ஸோ சாப்பாடு ஓகே, நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு புளியோதரை ரெசிபி தான். ஸோ புளியோதரைக்கு வந்து நீங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் வெந்தய சீரகத்தூள் இதை தான் செய்வோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சில விஷயங்களை நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா மிளகாய், மல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், வெந்தயம், இது 5 பொருட்கள் போதும் சூப்பரான புளியோதரை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அது 5மே நான் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே எண்ணெயில் எப்பவும் போல் நீங்கள் மலாட்டை பயிறு, அந்த சிகப்பு மிளகாய், கருவேப்பிள்ளை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஸோ இது எல்லாமே நல்லா வெந்து லாஸ்ட்டாக ஒரு பக்குவத்துக்கு வர டைமில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தூளை வந்து கொட்டணும். நான் வந்து அதை இடுக்கியில் போட்டு தான் இன்றைக்கி நுணுக்கி வச்சுருக்கேன், ஏன்னா நிறையா இல்லை அப்படின்றதுனால. ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தூளை நீங்கள் கொட்டி இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து வேக விடணும், அதாவது கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிகிற கண்டிஷனில் இருந்தால் தான் இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டில் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நீங்கள் சாப்பாடை ஆற வச்சு அதில் நீங்கள் கலந்து அதுக்கு சைடிஷ் ஒரு முட்டை இல்லாட்டி அவிச்ச முட்டை வறுத்த முட்டைன்னு சொல்லி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பசங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க இல்லையா, பீன்ஸ் கேரட் பொரியல்னாக்கா ரொம்ப கசக்கும் அவங்களுக்கு. நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒரு டேஸ்டியான பொரியலாக செஞ்சு இதை நீங்கள் தனியாக வைக்காமல் சாப்பாடாக கிண்டி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பாடு பசங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க. வாங்க, ஸோ நான் ஃபஸ்ட்டு வானலில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிட்டேன். இதோட வந்து இது கொஞ்சம் சிகப்பானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட் எல்லாமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு 2 பொருளோட 3ஆவது ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எப்போவுமே தக்காளி கட் பண்ணி போடும்போது பொரியலில் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சாப்பாடு கிண்டி கொடுக்கும்போது அது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த 3 வித டிஷ்ஷு தான் செஞ்சுருக்கேன். 3 வித டிஷ்ஷுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து காலையில் அவசர அவசரம் கிளம்புறாங்க, நான் வெரைட்டியாக சமைக்கிறேன், என் பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சாப்பிட்டு வந்துடும். நீங்கள் தனியாக குழம்பு சாம்பார்லாம் வைக்க வேண்டாம். எந்த பொரியலை செஞ்சாலுமே அதில் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் போடுங்க. இல்லை டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணால் கொஞ்சம் சிக்கன் மசாலா இல்லை கரம் மசாலா சேர்த்துக்குங்க. டேஸ்ட் உண்மையிலே சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க, ஃபுல்லாக டப்பா காலியாகும். நான் என் வீட்டு குழந்தைங்களுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. சாப்பாடு நல்லா சாப்பிட்டு வருவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான். நான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பூண்டும் தேங்காயும் தட்டி போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும். பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு எனக்கு இது என்ன அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் யோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி வந்து இப்போது வந்து ஆடி மாதம் அப்படின்றதுனால ஃப்ரெண்டு வந்து எனக்கு வந்து கூழ் கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில் வந்து கூழ் தான் நான் குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நான் வந்து தேங்காய் துருவி போட்டுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டு குடித்தேன். சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பசங்க வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட வித்தியாசமாக சமைச்சு அவங்கள சாப்பிட வைங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ காலையிலே பசங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ மினிமம் நான் அதை வந்து ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ரெசிபி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து குக்கிங் வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து குக்கிங் மட்டும் இல்லை, நான் குழந்தைங்களுக்கு வந்து ஷார்ட்ஸும் போடுவேன். ஸோ எல்லாமே நான் போடுவேன். ஸோ மிக்சிங்கில் தான் போடுவேன். பட் மோஸ்ட்லி அதிகமாக வந்து குக்கிங் வீடியோ தான் போடுவேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.